அப்புறம் அப்பா அந்த ரவுடி கிட்ட இருந்து ஹேண்ட்பேக்கை வாங்கிட்டு வந்து உங்க அம்மா கிட்ட கொடுத்தேன். ஆனா உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? அவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஹேண்ட்பேக்கை வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம பேக்கை வாங்கிட்டு அப்படியே போயிட்டாங்க. என்ன இவரு நடந்தது அப்படியே சொல்றாரே? ஒருவேளை தெரிஞ்சு சொல்றாரா இல்ல சும்மா தெரியாம சொல்றாரா? அதுக்கப்புறம் அப்பா ஆஃபீஸ் போனா அதே ஆஃபீஸ்க்கு உங்க அம்மாவும் வேலைக்கு வந்திருக்காங்க. அப்புறம் என்ன, நான் சீட்டில் உட்காந்து என் வேலையை பார்க்குறேனோ இல்லையோ உங்க அம்மாவையே தான் பார்த்துட்டு இருப்பேன். சாரி பாரதி, அவனுக்காக தான் போய் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் என்னாச்சுப்பா? அப்புறம் நானும் உங்க அம்மாவும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பித்தோம். எனக்காக உங்க அம்மா டெய்லியும் சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. அதுலயும் அவங்க ஒரு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க பாரு, அந்த டேஸ்ட்டை இப்ப நினைச்சாலும் நாக்குல எச்சில் ஊறுது. அப்புறம் ஒரு நாள் ஒருவேளை மட்டும் சாப்பாடு எடுத்துட்டு வரீங்களே, உங்க கையால எனக்கு 3 வேளையும் சாப்பிடணும்னு கேட்டேன். உங்க அம்மாவும் சரின்னு சொல்லி அப்புறம் என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன இன்னும் தூங்கலையா? இல்ல, கதை சொல்ல சொன்னா அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபுல் டைமா அப்பாவே மாறிட்ட போல. என்ன கதை சொல்ற? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாருனா? ராஜா கதை இல்ல ஆண்டி, எங்க அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ண கதை.